அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க இருக்கக்கூடியது அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்டுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு எளிமையான ஒரு கலையை இன்றைக்கி கற்றுக்கிற போடும். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய புள்ளிகள் டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆஷி பாயிண்டாக இருக்கட்டும், அலாரம் பாயிண்டாக இருக்கட்டும், அனால்ஜிசிக் பாயிண்டாக இருக்கட்டும், டானிஃபிகேஷன் பாயிண்ட்டு, அதே மாதிரி ஹோமியோஸ்டடி பாயிண்ட், இம்யூன் என்கான்சிங் பாயிண்ட்டு, டிஜிட்டல் பாயிண்ட்டு, கமாண்ட் பாயிண்ட்ஸு, ஜி கிளப் பாயிண்ட், லூயோ கனெக்ட் பாயிண்ட், எக்ஸட்ரா டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதில் இன்றைக்கி மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் டிஜிட்டல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தூரப்புள்ளிகள். அது என்ன தூரப்புள்ளிகள் அப்படின்னா, இதை நான் அனுபவ ரீதியாக நான் சொல்லும்போது இதை வகுப்புகளை ரிமோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன் அப்படின்னா, ரிமோட் எப்படி இங்கே தூரத்தில் இருந்து நம்ம டிவியை சேனலை டியூன் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புல எங்கேயோ இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி அதை தூண்டி விட்டு அங்கே இருக்கிற பிரச்சனை சரியாகும். சார் எனக்கு தலைவலிக்குது, தலையில் ஊசி போடுங்கம்பாங்க. நம்ம தலையில் போட வேண்டியதில்லை, அந்த தலைப்பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய தூரப்புள்ளியை நாம் கையில் தூண்டினாலே தலையில் இருக்க பிரச்சனை சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புள்ளிகள் சொல்லி வச்ச மாதிரி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய புள்ளிகளில் இந்த டிஜிட்டல் பாயிண்ட் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய புள்ளி. அதில் 6 புள்ளிகள் இருக்குது. நம்ம உடம்புல 6 பகுதியாக நம்ம பிரிக்கிற மாதிரி தலை உச்சந்தலையிலிருந்து தொண்டைக்குழி வரை ஒரு பகுதி, தொண்டைக்குழியிலிருந்து அதாவது மேல் வயிறு செஸ்ட் ஏரியா அண்ட் மேல் வயிறு வரை ஒரு பகுதி, மேல் வயிற்றிலிருந்து தொப்புள் வரை ஒரு பகுதி, தொப்புள்லேருந்து அடிவயிறு ஜனன உறுப்பு வரை ஒரு பகுதி, பின்னந்தலை பின் முதுகு வரை ஒரு பகுதி, இடுப்பு பகுதி அப்படின்னு பின்புறம் 2 பகுதிகளும் முன்புறத்தில் 4 பகுதிகளும் மொத்தம் 6 பகுதிகளாக நம்ம உடம்பை பிரித்து அந்தந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான புள்ளிகள் ஒரே ஒரு புள்ளி அந்த ஏரியாவையே ஆட்சி செய்யுது. அது எப்படின்னா, அந்த ஏரியாவினுடைய கவுன்சிலர் அல்லது அந்த ஏரியாவினுடைய எம்எல்ஏ அல்லது அந்த ஏரியாவினுடைய கலெக்டர் அப்படின்லாம் சொல்லலாம். அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்தாங்கன்னா அந்த ஏரியா சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஏரியா சார்ந்த எனி ப்ராப்ளம் எது இருந்தாலும் அந்த ஏரியாவுக்கான டிஜிட்டல் பாயிண்ட்டை தூண்டிங்கன்னா மிக அற்புதமாக ரிசல்ட் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்துருவோம். டிஜிட்டல் பாயிண்டில் தலையினுடைய உச்சி பகுதியிலிருந்து இந்த தொண்டைக்குழி வரை இருக்கக்கூடிய இந்த பகுதி சார்ந்த நோய்களை சரி செய்யக்கூடிய ஒரு புள்ளி LI4 அப்படிங்கிற புள்ளி. அதாவது நம்மளுடைய கையில் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது ஏற்படுற இந்த ரேகையினுடைய மடிப்பு, இந்த 2 விரலையும் சேர்க்கும்போது ஏற்படுற ரேகையினுடைய உச்சி பகுதி இருக்குது. இந்த ரேகையினுடைய உச்சியில் ஏற்படக்கூடிய தசை திரச்சினுடைய மேட்டினுடைய உச்சியில், அதாவது நம்மளுடைய கையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் LI4 அப்படிங்கிற புள்ளி. இந்த LI4 அப்படிங்கிற புள்ளி தான் இந்த முகம், தலை, முகம், கழுத்து பகுதிக்கான தூரப்புள்ளி. இப்போ உச்சந்தலை வலி இருக்குது, எரிச்சல் இருக்குது, அரிப்பு இருக்குது. அதே நேரத்தில் பொட்டு பகுதியில் தலைவலி ஏற்படுது, முன்பக்க ஃப்ராண்டல் ஹெட்டேக் வருது, சைனஸ்னால் கண் புருவத்தில் வலி ஏற்படுவது, கண் பார்வை குறைபாடு ஏற்படுது, கண் எரிச்சல், கண் சிவந்து போதல், மூக்கடைப்பு, மூக்கில் நீர் வடிதல், மூக்கில் இரத்தம் வடிதல், மூக்கில் சதை அடைப்பு, மூக்கு தண்டு வளைவு ஏற்படுதல், அதே மாதிரி வாய்க்கோணல் ஏற்படுவது, முகவாதம் ஏற்படுவது, உதடில் வெடிப்புகள் ஏற்படுவது, வாய்ப்புண் ஏற்படுவது, பேச்சு குறைபாடு ஏற்படுவது, பல்லீர்களில் இரத்த கசிவு ஏற்படுவது, பல் வலி ஏற்படுவது அல்லது முகவாதம் ஏற்படுவது, முக வீக்கம் ஏற்படுவது, காது அடைப்பு, காது மந்தம், காது கேளாமை, காது இரைச்சல், காது வலி போன்ற பிரச்சனையிலிருந்து, அதே மாதிரி டான்சில்ஸ் ஏற்படுறது, கழுத்து கழலைன்னு சொல்லக்கூடிய பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வரக்கூடியது, அல்லது காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்து கழலை வரக்கூடியதுக்கும் சரி, அல்லது டான்சில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தொண்டையில் சதை வளர்ச்சி ஏற்படுவது, அல்லது ப்ளஸ் தைராய்டு கிளான்ஸினுடைய என்லார்ஜ், தைராய்டு கிளான்ஸ் வீக்கம் ஏற்படுவது, ப்ளஸ் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, தொண்டை புண், உணவு விழுங்குவதில் சிரமம், அதே மாதிரி மூச்சு இழுத்து விடுவதில் சிரமம், தொடர் வீக்கல், தொடர் வாந்தி, தொடர் ஏப்பம், இது போன்ற இந்த தொண்டைக்குழி சார்ந்த, கழுத்து சார்ந்த, அதே நேரம் காது, கன்னம், முகம், கண், காது, இந்த பகுதி சார்ந்த எனி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இந்த ஏரியாவை உடனடியாக அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, அதை சாதாரணமாக இருந்தால் உடனே சரி செய்யக்கூடிய தன்மை நம்ம கையில் இருக்கக்கூடிய LI4 அப்படிங்கிற இந்த புள்ளிக்கு இருக்குது. இந்த புள்ளியில் ஒரே ஒரு பாயிண்ட் போட்டு மேனுவல் சிமுலேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பகுதி சார்ந்த பிரச்சனை, இப்போ கண் சார்ந்த நோய்களுக்கு கண்ணுக்கு அருகில் இருக்கிற லோக்கல் பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அற்புதமாக ரிசல்ட் கிடைக்கும். பல்லு வலிக்கு லோக்கல் பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் அந்த ஏரியாவுக்கு கொடுத்தீங்கன்னா அற்புதமாக கேட்கும். இந்த டிஜிட்டல் பாயிண்ட் மினிமம் 1 வீக் ஒர்க் பண்ணும்.
நம்ம இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், திடீர்னு மறுநாள் அவங்க வர முடியலை, வெளியூர் போகிறோன்னு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை சொல்லிவிட்டு இந்த டிஸ்டல் பாயிண்ட் அக்குப்ரெஷர் கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு மீண்டும் அந்த பெயின் வராது. அந்தளவுக்கு இல்லைனா மீண்டும் மெடிசின் சாப்பிட வேண்டிய நிலை ஏற்படும். இந்த மாதிரி உடம்பினுடைய குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய தூரப்புள்ளி எது, ரிமோட் பாயிண்ட் எது அப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அற்புதமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த பகுதி சார்ந்த புள்ளிகளை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.